ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு 40ங்க. இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு கேட்டுக்கான வியூ இருக்குது. ஸோ இங்கே நிறைய கார் பார்க்கிங்கை விட ஜஸ்ட் 2 வீலர் நிறையா பார்க் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் இருக்காங்க. அவுட் சைட்லையுமே கார் பார்க்கிங்கான வியூ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்க்கிங்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 10 அடின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லான் ஒரு 4 அடி அளவுக்கான அகலத்தில் லான் ஸ்பேஸுங்க. இந்த இடத்துல ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஆர்டிஃபிஷியல் டைப் மாதிரியான கிராஸ் எல்லாம் இப்போ நிறையவே விற்கிது, மெயின்டைன் பண்ண முடியலனாலும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பிளேஸ் பண்ணி கூட லுக் வைஸில் அழகாக கொண்டு வரலாம். அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வால் கிளாடிங் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நேச்சுரல் டைப் மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு புத்தாலாம் வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ அது போக இல்லைனா விநாயகர் சிலை கூட நம்ம வைக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா மாதா கூட வச்சுக்கலாம், மேரி மாதா கூட வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தோம்னா மெயின் என்ட்ரன்ஸ் தாங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு 2 ஸ்டெப்பு கிளைம் பண்ணி நம்ம மேலே போகிற மாதிரினா ஒரு ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா 12க்கு 15 சைஸில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த சைஸு. அண்ட் 3 அடி அகலத்தில் வந்து ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி வந்து அப்புறம் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா இங்கே வந்து ஸ்டேர் கேஸ்க்கான வியூ இருக்குது. நல்லா ஒரு எஸ்எஸ் ரைலிங் வித் கிளாஸில் ஒரு டெக்ஸ்சர் டைப் மாதிரியான டிசைன் ஃபார்மேட்லலாம் கொடுத்தோம்னா அந்த ஸ்டேர் கேஸோட வியூ இன்னும் கூட நல்லா ஒரு பெட்டரான வியூவாக இருக்குங்க. அண்ட் ஸ்டேர் கேஸில் ஒரு விண்டோ ஆப்ஷன் வர மாதிரியான ஒரு ஃபுல் லென்த்தியராக விண்டோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிக்கான ஆப்ஷன் வந்து இந்த சைடில் கொடுத்துக்கலாங்க. ஸோ நல்லாவே ஒரு சிம்பிளான எலிகன்ட் டிசைனில் டிவி கேபினெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சோஃபாக்கான ஆப்ஷனை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு கீழே கூட நம்ம ஃபுல்லாகவே ஸ்டேர் கேஸ் கீழே கூட ஸ்டோரேஜ்க்கான ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நல்லாவே ஒரு பெட்டரான வியூவாக இருக்கும். லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு கிச்சன் தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் கிச்சனுக்கான ஆப்ஷன். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 10 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். இங்கே கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன், அதுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜுக்கான வியூ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்குக்கான வியூ தான் கொடுத்துருக்கிறது. ஸோ கிச்சன்லேருந்து பேக் சைடில் வந்தோம்னா ஒரு கன்வீனியன்ட்டான சைஸில் 3 அடி அகலத்தில் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு 1.5 அடி ஸ்பேஸு, ரைட் சைடில் ஒரு 1.5 அடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு பெட்ரூம் 13க்கு 10 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோக்கான ஆப்ஷன், இந்த பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன், நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரூப்க்கான வியூ அண்ட் அட்டாச்சு டாய்லெட் 6 அடி 5 இன்ச்சுக்கு 3 அடி 8 இன்ச்சுன்ற சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம கமோடுக்கான வியூ கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம நார்மலான ஷவருக்கான ஆப்ஷன், இங்கே ஒரு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட்டை வந்து கொடுத்து நல்லாவே கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே டோர் கொடுக்காம ஒரு சின்ன ஒரு ப்ரைவசி இருக்கிற மாதிரி இந்த சைடு வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். நம்மளுக்கு இடம் இருந்தால் நம்ம ப்ரைவசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டோர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டிவி கேபினெட்டுக்கு பக்கத்தில் சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. அதுலேயுமே நம்ம டோர் ஆப்ஷன் கொடுக்க வேண்டான்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க. இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 அடி 9 இன்ச்சுக்கு 11 சைஸில் கொடுத்துருக்கேன். நல்லாவே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸ் தான் இது. ஸோ இங்கே ஒரு விண்டோக்கான வியூ அண்ட் இங்கேயுமே ஒரு அட்டாச்சு டாய்லெட் 9க்கு 5 அடின்ற சைஸில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானை பார்த்துடலாம். இது தாங்க வீட்டோட ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இங்கே பால்கனிக்கான ஆப்ஷனுங்க 14க்கு 10 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அது போக ரைட் சைட்லேயும் ஒரு சின்னதான பால்கனி ஸ்பேஸுங்க. கீழே லான் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே ஃபாலோ பண்ணுற மாதிரி மேலேயுமே நம்ம பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஊஞ்சல்லாம் வச்சு பிளான் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சின்னதான சிட் அவுட் மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த கிரைனெட்லாம் வந்து மிச்சப்படும் இல்லையா, ஸோ அதில் ஒரு அழகான ஒரு சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மேஸ்ரிங்கில் வச்சு நீங்கள் அதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ முக்கியமாக அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் வேணும், ஒரு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அவங்க இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக காஸ்ட் கொடுத்து தான் வர வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகாமல் இருக்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பேஸோ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ செங்கல்லாம் வச்சு கிரைனேட்லாம் போட்டு கவர் பண்ணி
நல்லா ஒரு சிட் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹாலோட சைஸ் பாருங்க. இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த அப்புறம் ஹால் வந்து 9 அடிக்கு 12 அடின்ற சைஸோட இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேறு மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்னதான ஓடிஎஸ் மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் மாதிரி விட்டுட்டு இங்கே வந்து கிளாஸ் வித் எசன்ஸ் ரெயிலிங்ஸோட பிளான் பண்ணிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா பெட்ரூம் 13க்கு 15 சைஸில் கொடுத்துருக்கேன். இங்கே விண்டோக்கான ஆப்ஷன், இங்கே வார்ட்ரோப்கான ஆப்ஷனுங்க. இங்கே 5 அடி 2 இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷனாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 5 அடின்ற சைஸில் இங்கே டாய்லெட்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்ரூம் தான். ஏன்னா நம்மளுக்கு கீழே உள்ள ஸ்பேஸுமே மேலே உள்ள ஸ்பேஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் 17 அடிக்கு 10 அடின்ற சைஸில் இங்கே பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே உள்ள வாலும் மேலே உள்ள வாலும் ஒரே லைனில் வந்துச்சுன்னா இன்னும் கூட நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 10 அடின்ற சைஸில் டாய்லெட்கான ஆப்ஷன். இங்கே வெட் ஏரியா ட்ரை ஏரியா அந்த மாதிரி நம்ம பிரித்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற வார்ட்ரோப் பாருங்கள், எல் டைப் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்குது. இது இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு ஆப்ஷன் இல்லைங்க. ஹோம் தேட்டராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி ஒரு ரூம் இருக்கிறனால நம்மளுக்கு 1 or 2 ரூம்ஸ் இருக்கிறனால நம்ம மேலே வந்து ஒரு ஹோம் தேட்டர் போர்ஷனாக கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் ஒரு பால்கனி 3 அடி அகலத்தோட ஒரு ஸ்பேஸோட இருக்குங்க. ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான பிளான். உங்களுக்கும் இதே மாதிரி பிளான் டிசைன் எலிவேஷனில் தேவைப்பட்ட மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.